மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க. இதுக்கு நான் ஒரு முட்டைக்கோஸ் சின்னதாக சைஸில் இருக்கிறத எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தழை, 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு 2லேயும் ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் துருவல் வேணும், மறந்துடாதீங்க. வடிச்சட்டி காஞ்சிச்சுங்க. நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம். உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம் வெந்துச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம், இதுவும் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருங்க. ஆனால் உதிரி உதிரியாகவும் இருக்கும். தண்ணி ஊற்றினா கொல கொலன்னு ஆகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. இந்த மூடி வைக்கிறோம் இல்லையா, அதில் ஆவி தண்ணி விழுகும் இல்லையா, அதுலேயே நல்லா வெந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பார்க்கலாங்க எப்படின்னு பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சுங்க. நம்ம இது கூட தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும். நல்லா வெந்திருக்குங்க. நம்ம இது கூட தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் பொரியல். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.